அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடமாநில சுற்றுலா பயணிகள் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் 3 தலைமை காவலர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் வடமாநில சுற்றுலா பயணிகளுடன் மோதல் ஏற்பட்ட விவகாரத்தில் 3 தலைமை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுகுணேஸ்வரன், செந்தில்குமார், முத்தரசு ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவலர்கள் வடமாநிலத்தவர்களை காலால் எட்டி உதைத்த வீடியோ வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடி உள்ளது. குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளா எல்லை பகுதியில் இந்த சோதனை சாவடி அமைந்துள்ளதாக கர்நாடகா பகுதியிலிருந்து தமிழகம் ஒரு வாகனங்களை அனைத்தும் சோதனை செய்து அனுப்புவதுதான் வழக்கம். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வடமாநிலம், குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில பதிவெண் கொண்ட ஒரு சொகுசு பேருந்தானது வந்தது. அதை நிறுத்தி இந்த மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பேருந்தில் இருந்த வடமாநிலத்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த குடிபோதையில் இருந்த வடமாநிலத்தவர்கள் காவல்துறையினை தாக்கிய நிலையில் காவலர்களும் எதிர்த்தாக்குதல் ஏற்பட்டனர். குறிப்பாக இந்த வடமாநிலத்தை பேருந்து இயக்கிய அந்த நாராயணன் மற்றும் அஜய் இருவரும் இரும்பு கம்பியால் காவலரை தாக்க நிலையில் காவலர்களும் அவர்களை கடுமையாக தாக்கினர். அப்போது ஒரு தலைமை காவலர் அந்த ஓட்டுநரை அழைத்து சென்று காலால் எட்டி உதைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த வடமாநிலத்தில் 4 பேர் காயம் காரணமாக அரசு மருத்துவமனையாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக அதே போல அந்த தாக்குதலில் 2 நபர்களை, குறிப்பாக அந்த ஓட்டுநர் நாராயணன் மற்றும் அஜய் இருவரை கொளத்தூர் காவல்துறை அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து பிணையில் உடனடியாக காவல்நிலைய பிணையிலும் அன்றே விடுதலை செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வடமாநிலத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் குறிப்பாக இந்த காவலர்கள் எட்டி உதைக்கும் வீடியோ வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த கௌதம் கோயல், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக அங்க பணியில் இருந்த தலைமை காவலர்களான சுகுணேஸ்வரன், செந்தில்குமார், முத்தரசு ஆகிய 3 தலைமை காவலர்களையும் பணியிடம் நீக்கம் செய்து தற்போது இந்த உத்தரவானத்தை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே இந்த மோதல் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த காவல்துறையினர் அவர்கள் அந்த கம்பியால் தாக்க முயன்ற போது அப்பகுதி பொதுமக்கள் தான் அதனை தடுத்து அந்த கம்பியையும் பிடுங்கி சென்றனர். ஆனால் இந்த காவலர்கள் அவர்களை எட்டி உதைத்தது காரணமாக தற்போது இந்த பணியிட நீக்கமானது செய்து இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.